இந்த டைரக்டரோட முதல் படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுது. ஆனா அடுத்தடுத்த படங்கள்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாம கடவுள்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுங்கிற கான்செப்ட்லயே எடுத்ததால அது எல்லாமே பயங்கரமா ஃபிளாப் ஆயிடுதுங்க. இதனால அடுத்தடுத்த படங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அதுல கடுப்பாகி கடவுள்கிட்டயே நடுவேர்ல காட்டிடுறாரா. அதுல பார்த்தா கடவுள் கோவமாகி அடுத்த செகண்டே அவனோட வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்காரு. வந்திருக்கிறது யாருன்னு தெரியாம யாரியா நீ எப்படி நீ உள்ள வந்தேன்னு கேட்க கடவுள் சில வித்தைகளை காட்டினதுக்கு அப்புறம் தான் டேரக்டருக்கு வந்திருக்கிறது யாருங்கிறதே புரியுது. என்கிட்டயே அந்த ஃபிங்கரை காட்டுறியா எங்க இப்ப காட்டு பாப்போம்னு சொல்ல டேரக்டருக்கு பதற ஆரம்பிச்சிடுது. அதோட கையில பார்த்தா அந்த விரலையே காணும். பட வாய்ப்பு கிடைச்சா சர்ச்சை 5 ரவுண்டு சுத்தி வரேன்னு சொன்னா அதை செய்யல. அப்புறம் இன்னொரு தடவை வேற எதுக்கோ 101 மெழுகுவத்தி ஏத்துறேன்னு வேணா அதையும் செய்யல. ஆனா நான் மட்டும் உனக்கு எல்லாத்தையும் செய்யணுமான்னு கடவுள் லாஜிக்கா கேள்வி கேட்டவன லாக் பண்றாப்ல. சரி மன்னிச்சிருங்க கடவுளே, அதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, வந்தது வந்துட்டீங்க, எனக்கு 3 வரம் மட்டும் கொடுத்துருங்கன்னு கேட்க அவரு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி நமக்கு வேற ஒரு வேலை இருக்குன்னு சொல்றாரு. சரி நமக்கு ஏதோ பெருசா வச்சிருக்காரு போல அப்படின்னு வீட்டுல இருந்து கடவுள் அழைச்சிக்கிட்டு கிளம்ப கடவுள் இப்ப கொஞ்ச நாள் ரெகுலரா வந்துட்டு இருக்க ஒரு ஹோட்டலுக்கு டைரக்டர் அழைச்சிட்டு வராரு. அந்த ஹோட்டல்காரரோட பொண்ணுக்கு சீக்கிரம் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணும் இல்லனா சீக்கிரம் செத்துரும் தெரிய வர அந்த பாப்பாவுக்கு கடவுள் ஒரு வித்தியாசமான சாக்லேட் கொடுத்துட்டு கிளம்புறாருங்க. அப்ப போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரையும் ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரான். கடவுளை யாருன்னு தெரியல, கடையில இருந்தே நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு சொல்ல கடவுள் அது வேற யாரும் இல்ல மரணம்னு சொல்றாரு. சாகர நிலைமையில இருந்த சின்ன பொண்ணை கடவுள் சாக்லேட் கொடுத்து காப்பாத்திட்டாரா. அதான் மரணம் செம்ம கான்ல இருக்கான். அதனால எங்கேயும் காரை நிறுத்தாம கடவுள் வேகமா போன்னு சொல்ல டைரக்டரும் வேக வேகமா கடவுள் சொன்ன ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாப்ல. அங்க ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு பையன் ஆத்துல குதிச்சு சாக போறான். இவனை காப்பாத்ததாங்க கடவுள் வேகமா வந்தாரு. அதே சமயம் அவனோட உயிரை கொண்டு போறதுக்கு தான் மரணமும் இவங்களை சேஸ் பண்ணி வேகமா வந்திருக்கான். கடவுள் அவனை போய் சீக்கிரம் காப்பாத்த, அப்பதான் அவன் வேண்டுதலை நிறைவேற்ற முடியும்னு சொல்ல டைரக்டரும் அவனை காப்பாத்தலான்னு வேகமா போறாரு. ஆனா இவர் போறதுக்குள்ளே அந்த பையன் ஆத்துல குதிச்சிடுறான்.